பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அடைத்து வைக்கப்பட்ட கதவுகளை திறந்து விடுங்கள். ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 3:18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சர்வ வல்லமையுள்ளவரின் மக்களே, எது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம்? எல்லாமே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சோர்ஸு ரிசோர்ஸு எதுவும் அவருக்கு தேவைப்படுவதில்லை. அவரே ரிசோர்ஸ். ஒன்றை உண்டாக்க, பெருக்க, நிலைநிறுத்த, தடைகளை நீக்க அவருக்கு எதுவும் தேவைப்படுவதில்லை. 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷித்து திருப்தி அடைய செய்து மீதம் 12 குடைகளை எடுக்க வைத்தார். இது அவருக்கு அற்ப காரியம். பிறவி குருடர், செவிடர், குஷ்டரோகிகளை சுகம் கொடுத்தார், விடுதலையாக்கினார். இது அவருக்கு அற்ப காரியம். எறும்பை எப்படி படைத்தாரோ அப்படியே சகல ஜீவராசிகளையும் உண்டாக்கினார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சமுத்திரம் இவைகளை உண்டாக்குவதற்கு அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சக்தி தேவைப்பட்டது என்பது ஏதுமில்லை. எல்லாவற்றையும் தன் வாயின் வார்த்தையினால் உண்டாக்கினார். உண்டாக கடவுது என்றார், அவ்வளவுதான், உண்டானது. அற்ப காரியம். தண்ணீர் மீது நடந்தார், திடீரென்று மறைந்து போனார். அற்ப காரியம். நன்றாக கவனித்து கேளுங்கள். அற்ப காரியம் என்பதற்காக அவர் தனது சித்தம் திட்டத்தில் இல்லாததை செய்யவில்லை, உண்டாக்கவில்லை. எப்போதுமே தண்ணீரின் மீது அவர் நடந்து கொண்டிருக்கவில்லை. நமக்கும் அற்ப காரியம் கூட செய்ய முடிவதில்லை. ஏன்? அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் ஏதும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. ஒரு பூச்சியை உண்டாக்குவது எவ்வளவு சுலபமோ அவ்வளவு எளிதானது அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி தந்தது. மரித்த லாசருவை உயிரோடு இருப்பது போல அழைத்தார். யோவான் 11:43-44. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தம் போட்டார். மரித்தவன் வெளியே வந்தார். அற்ப காரியம். கற்பனை செய்து பாருங்கள். கடலை ஒரு கோலை நீட்டினவுடன் அதை 2ஆக பிளந்து தண்ணீர் 2 பக்கம் மதில் போல நின்றது. நடுவே வெட்டாந்தர வெளி. இது அவருக்கு அற்ப காரியம். மொத்த சமுத்திர தண்ணீரையும் தனது கையில் வைத்திருக்க அவரால் முடியும். இது அற்ப காரியம். 40 வருடங்கள் 25 லட்சம் மக்களுக்கு 3 வேளையும் வானத்திலிருந்து ஆகாரம் கொடுத்து காப்பாற்றி வழி நடத்தினது அவருக்கு அற்ப காரியம். யோபுடைய புஸ்தகத்தில் 38-41 அதிகாரம் வரை படியுங்கள். பயமோ பயம். ஐயோ, நம்ம கர்த்தர் இப்படிப்பட்டவர் என்று பயம் வருகிறது. அதே சமயத்தில் ஒரு ஆனந்தம். என்ன? அவர்தான் நம் தகப்பன். எத்தனை சிலாக்கியம் பெற்றவர்கள் நாம்! இத்தனையும் செய்ய வல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பது, குழந்தைகளை கொடுப்பது, பிஸ்னஸை லாபகரமாக்கி கொடுப்பது, வீட்டை சமாதானத்தோடு வைத்திருப்பது அவருக்கு என்ன கடினமா? சொல்லுங்கள். இதற்கு நாம் கண்ணீர் விட்டு கதற வேண்டுமா? உங்கள் சொந்த தகப்பன வீட்டில் உங்கள் அப்பா இருக்கிறார் என்று உங்கள் அப்பாவிடம் கேட்பதற்கு, பேசுவதற்கு, அவரிடம் பதில் பெறுவதற்கு என்றாவது நீங்கள் மற்றவர்கள் உதவியை நாடினதுண்டா? என் அப்பாவிட நீங்கள் இதை கேட்டு சொல்லுங்க என்று கேட்டதுண்டா? இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறதோ அதே போலத்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? உங்களை குறித்து அவருடைய சித்தம் என்ன, விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள பல பேரிடம் பயபக்தியோடு நாடுகிறீர்கள். ஏன் இப்படி? உங்களுடைய உரிமை, இடம், வேல்யூ அறியாததினால்தான். சகலமும் அவருக்கு அற்பமாக இருந்தாலும் அவர் நம் விஷயத்தில் தனியாக செய்வதில்லை. நம்மை கொண்டே செய்ய விரும்புகிறார், வைக்கிறார். நாமே தம் கட்டி எழும்ப வைக்கிறார். அவரே கைதூக்கி நம்மை எழும்ப வைத்தால் மறுபடியும் உட்காருவோம், விழுந்து விடுவோம். அவர் இந்த அற்பமான காரியத்தை கூட செய்வதில்லை. இதற்குத்தான் பல வழிகளையும் அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். நாமே எழும்பி இனி நான் விழமாட்டேன், எங்கள் அப்பாவுடைய கிருபை எனக்கு போதும், தாங்கும் என்ற நிலைக்கு கொண்டு வருகிறார். இதற்கு காலம் பிடிக்கிறது. காரணம் நாம் தான். மன்னித்து விடு, கசப்பு உள்ளத்தில் வேண்டாம், அவங்களுடைய பொருள் உங்கள்கிட்ட வேண்டாம், கொடுத்து விடு, அவர் உன்னை வேண்டுமென்றே உன்னை வந்து கஷ்டப்படுத்தினால் சகித்துக்கொள் என்று பல செய்திகள் மூலமாக உணர்த்துகிறார். நாமோ குணமாக்கும் தகப்பனே என்று மன்றாடி கொண்டிருக்கிறோம். சுகமாய், ஆரோக்கியமாய், சமாதானமாய், செழிப்பாய் வாழ்வது நமது பிறப்புரிமை. பரலோகம் இரத்த உடன்படிக்கை சாங்ஷன் பண்ணியுள்ளது. இந்த உரிமை முழுவதும் நமக்கு ஏன் கிடைப்பதில்லை? உடன்படிக்கையின் சரத்துக்கள், அதாவது வேதத்தை வாசிப்பதில்லை.
அப்படியே அந்த சரத்துக்களை வாசித்தாலும் அதன்படி நடப்பதில்லை. ஒரு டிரைவர் போகிறார், சிக்னலை பார்க்கிறார், படிக்கிறார், அதன்படி நடப்பதில்லை என்றால் இன்னொரு வாகனத்தோடு மோத வேண்டியது. அப்படித்தான் நம்முடைய ஒத்துழைப்பும் அவரோடு இணைந்து செயல்படுதல் இல்லாமல் அற்ப காரியங்கள் கூட நம் வாழ்வில் நடப்பது அரிதாய் இருக்கிறது. அத்தனை மிரக்கல் ஒண்டர்ஸ் செய்தவர் தன்னுடைய சொந்த ஊரில் செய்யவில்லை. ஏன்? அங்கே ஒரு போர்டு, விசுவாசம் அடைக்கப்பட்டு விட்டது. அவ்விசுவாச போர்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்து செயல்படுதல் இல்லாமல் அற்ப காரியம் கூட நம் வாழ்வில் நடப்பது அரிதாயிருக்கிறது. வேதத்துள்ள பரிசுத்தவான்கள், சாட்சிகள் அவர்கள் கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படித்து நடந்தார்கள். தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். முடிவு வருகின்ற நிலைத்திருப்பதை ரட்சிக்கப்படுவான், இதை கடைப்பிடித்தார்கள். நம்மில் எத்தனை பேர் ஒன்றும் கிடைக்கவில்லை என்றது ஜெபத்தை நிறுத்திவிட்டோம்? எல்லா வேலைக்கு நேரம் கொடுத்துவிட்டு பின் நேரம் இருந்தால் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது. இதை சற்று கவனியுங்கள். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேதனை முடிவதில்லை. ஆனாலும் பெரும் வரை பெற்ற பின்னும் கீழ்ப்படிந்தார்களே பரிசுத்தவான்கள், வேதத்துள்ள பரிசுத்தவான்கள். அவர்கள் விருதாவாகவா செய்தார்கள்? மருந்து கசக்கிறது என்று 1-2 முறை குடித்துவிட்டு பின் நிறுத்திவிட்ட பின் எப்படி நோய் குணமாகும்? நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. வேறு யாரும் நம்மளை சொல்ல வேண்டியதில்லை, நாமே பார்ப்போம். விட வேண்டியகளை விட்டு உதறி, எடுக்க வேண்டியகளை எடுத்துக்கொண்டு, கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடி, விசுவாசத்தோடு பொறுமையோடும் உங்கள் வேலையிலே கவனமாய் நடந்துவார். கனவிலும் நினைத்திராத காரியங்கள் கடகடவென்று நடக்கும். எபேசியர் 3:20 படி ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகும். பாரபட்சமற்ற தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று எதையும் அடைத்து வைக்கவில்லை. நாம் தான் கதவுகளை அடைத்து விட்டோம். ஜெபிக்கலாம். நீர் எங்களை பெரிய பெரிய காரியங்களை செய்ய சொல்லவில்லை தகப்பனே, எளிமையான சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆனால் இவைகள் எங்கள் மாமிசத்தை பிரியப்படுத்துவதனால் அது எங்களுக்கு கடினமாக இருக்கிறது. இன்றே உமது கிருபை பெற்று எங்களை புதுப்பித்து கொண்டு உம்மோடு நடப்போம். அதிசயங்கள் காண்பிப்பேன் என்று சொன்னவர் நீர் காண்பிப்பேன். வாழ்வோம் வளமாக. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிற எங்கள் அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தகப்பன் என் வாழ்வில் கிரியை செய்ய நான் ஒரு கதவுகளாக திறப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.